வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம இந்த DIZO வயர்லெஸ் இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குறைபாடு ஒன்று இருக்குது. அது என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்கிறத விட அடுத்தவங்கள தான் அதிகமாக அதை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த DIZO வயர்லெஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும், யாருக்கெல்லாம் தேவைப்படாது. 1300 ருபீஸில் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த DIZO வயர்லெஸ் ஹெட்செட் மாட்டிட்டு தான் நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணேன். ஸோ அதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ லோ லேட்டன்சி ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நேரடியாக நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அடுத்தவங்க நம்மக்கிட்ட இன்கமிங் கால் வருது அப்படின்னாக்கா, அடுத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அதில் பர்ஃபெக்டாக நமக்கு கிளியராக கேட்குது. பட்டு நாம் பேசுகிறது அவங்களுக்கு கேட்குதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக கேட்குது. பட்டு நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அது அத்தனையும் சூப்பராக கேட்குதுன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு பைக்கில் எவ்வளோ தான் சூப்பர் ஸ்லோ மோஷனாக பைக் ஓடின்னு போனீங்கனாலும் உங்கள் பைக்கில் நீங்கள் போகும்போது லைட்டாக காற்று அந்த மைக்கில், அதாவது இதனுடைய மைக்கில் உங்களுக்கு பட்டு அது ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிளியராக கேட்குது. அதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரு சின்ன சைக்கிள் பெல் சத்தம் கேட்டால் கூட அவங்களுக்கு கிளியராக கேட்குது. நாம் பேசுகிறதும் கேட்குது. பட் நம்மளை சுற்றி ஒரு சின்ன சின்ன ஆட்டோ சவுண்டு, பைக் சவுண்டு, சைக்கிள் பெல் சவுண்டு, ஸோ எந்த சவுண்டாக இருந்தாலும் கிளியராக கேட்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் ஃபுல்லி ஏசியாக இருந்தால் கூட உள்ளே யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன சவுண்டு கேட்குது, சின்ன சின்ன சவுண்டு எல்லாமே கேப்சர் பண்ணி அப்படியே ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணிடுது. பட் அது நமக்கு தெரியாது. பட் அவங்க யார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஹெட்செட்டில் ரொம்பவே சுத்தமாக பிடிக்கல. ஸோ இது வரைக்கும் நானும் நிறையா ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 500லேருந்து ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் நிறையா ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எதுலேயுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஓரளவுக்காவது நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணோம். பட் இந்த அளவுக்கு சுத்தமாக பண்ணலை அப்படிங்கிறது என்ன ரீசன் எனக்கு புரியல. ஸோ அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக்கை நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கனெக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன், உடனே எனக்கு ஃபங்க்ஷன் அப்படியே இங்கே DIZO வயர்லெஸ் அப்படின்னு எனக்கு காமிக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. கால் வரும்போது கூட நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரில் கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளார கால் கனெக்ட் ஆகிடும் இந்த DIZO வயர்லெஸ்க்கு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் ஆல்சோ பேட்டரி லைஃப்பும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த DIZO வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய realme லிங்க் ஆப்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பூஸ்ட்டு, டைனமிக் அண்ட் பிரைட் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ எதில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலுமே எனக்கு நாய்ஸ் கேன்சல் ஆகுது. பட் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாய்ஸுமே அடுத்தவங்களுக்கு கிளியர் கட்டாக போய் சேருது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ஸோ நான் பேசுகிறத கேட்குற யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் க்ரௌடான ஏரியாவிலேருந்து கால் பேசுகிறீங்க, இல்லை பைக்லேருந்து கால் பேசுகிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இல்லை வாக் பண்ணிக்கிட்டே பப்ளிக் பிளேஸில் நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டே நீங்கள் கால் பேசுகிறீங்கன்னா கூட உங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு 4 செவத்துக்குள்ளே டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒருவேளை இந்த ஹெட்செட்டில் அந்த 3 பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் சென்டர் பட்டனை டபுள் டைம், 3 டைமில் லாங் ப்ரெஸ், இல்லை ரொம்பவே லாங் ப்ரெஸ் பண்ணால் ரீபூட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எதோ நானும் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு எதுலேயுமே நாய்ஸ் கேன்சல் ஆகலை. சப்போஸ் உங்களில் யாருக்காவது இந்த DIZO வயர்லெஸில் நாய்ஸ் கேன்சலேஷன் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் கரெக்டாக போய் சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1300க்கு இதை வர ஒரு பெஸ்ட்டான ஒரு வயர்லெஸ் டிவைஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹெட்செட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 900லேருந்து 1000, 1200 இல்லை 1300 இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட்டு அண்டு
போட் ட்ராக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரானதெல்லாம் நிறையாவே இருக்குது. போட் ட்ராக்கர்ஸ் அண்டு போல்ட்டு. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சல் பர்ஃபெக்டாக பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னாக்கா புல்லட்ஸ் வயர்லெஸ் ஜி பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸு. அதுவுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் மட்டும்தான் எனக்கு அது ஒரு குறைபாடாக தெரியுது. சப்போஸ் உங்களில் யாருக்காவது இந்த டிசோ வயர்லெஸில் நாய்ஸ் கேன்சல் பண்ணுது அப்படின்னாக்கா அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணதோட ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.